ஹே வாட்ஸ்அப் கைஸ், நம்ம ஹாரி பாட்டர் பார்த்துருப்போம். பட் ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு, செம்ம பெருசு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஹாரி பாட்டரில் காமிக்கப்பட்ட மூவிஸ் அண்ட் புக்ஸை பேஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட்டை இன்க்ளூட் பண்ண போது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் பெரிய யூனிவர்ஸாக மாறிடும். ஏன்னா நிறைய அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் காமிக்கப்பட்ட அந்த 1 to 8 படத்தில் காமிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் அண்ட் புக்ஸில் காமிக்கப்பட்ட சில பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மறக்காமல் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹாரி பாட்டர் வேர்ல்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று விசார்டிங் வேர்ல்டு அண்ட் மகிள் வேர்ல்டுன்னு. மகிள் மீன்ஸ் நான் மேஜிக் யூசர், விசார்ட்னா மேஜிக் யூசர். ஆக்சுவலி விசார்ட்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. விசார்ட்ஸ் மேஜிக்கையோ ஸ்பெல்லையோ மகிள் வேர்ல்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது மிகப்பெரிய ஃபார்பிடன். அது மட்டும் இல்லாமல் அண்டரேஜ் பசங்க, சின்ன பசங்க ஸ்கூலை தாண்டி அவங்க மேஜிக்கை வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இன் விசார்டிங் வேர்ல்டில். ஆக்சுவலி ஹாரி பாட்டர் அந்த யூனிவர்ஸுமே லேட் 90s பிரிட்டனில் இருக்கணும் காமிக்கப்பட்டிருக்கும், லண்டனில் நடக்கணும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது மாறி இருக்கும். பட் ஃபுல்லாகவே அந்த லேட் பிரிட்டன் தான் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி ரொம்ப வருஷம் முன்னாடி, ரொம்ப செஞ்சுரிக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேர்ல்டுமே ஒன்றா தான் இருந்தாங்களாம். ஸோ விசார்டிங் வேர்ல்டும் மகளோட ஒன்றா தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஜாதி பிரச்சனை விசார்டு தான் பெருசு, மக்கள் தான் பெருசுன்னு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு வேர்ல்டுமே பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாஸ் மேஜிக் போட்டு அது எல்லா மகிழ்ச்சியோட மெமரிஸுமே அழிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வாரத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாக பிரிச்சுட்டாங்க. அண்ட் இவங்களெல்லாம் கட்டி ஆள்றது யாருன்னா, நம்மளோட கவர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்னு இருக்கும். நம்ம பார்த்த வரைக்கும் பிரிட்டிஷ் இருக்கும் அண்ட் யூஎஸ்ஏ காமிக்கப்பட்டிருக்கும். பட் இதை தாண்டியுமே இருக்குது. சப்போஸ் இந்தியாவில் இருக்கலாம் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரி குரூப் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு நாட்டையுமே ஆளுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக். அண்ட் பொதுவாக இந்த கிங்குமே இருப்பார். ஓகே, ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் காமிக்கப்பட்டிருக்கும். விசார்டிங் வேர்ல்டில் டெக்னாலஜி நம்மளை விட கம்மியாக தான் இருக்கும், மகிழ்ச்சியோட கம்மியாக தான் காமிக்கப்பட்டிருக்கும். அவங்க கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவ்வளோ அனுப்பி தான் அவங்க மெசேஜ் டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் இறகு பெண்ணில் தான் அவங்க எழுதவே செய்வாங்க. ஸோ நம்மளை விட அவங்க டெக்னாலஜி வைஸில் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஜஸ்ட் எல்லாருமே காயின் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி அவங்க கரன்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது காயின்ஸ். அது பார்க்க கோல்டுகளாக காமிக்கப்பட்டிருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிவி அறவே கிடையாது. டிவி ஃபோன்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு அந்த ரேடியோவே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அவங்களுக்கு டிவியும் அண்ட் ஃபோனும் சுத்தமாக கிடையாது. பட் ஹியூமன்ஸை விட அவங்க அதிக காலம் வாழ்வாங்க. அவங்களுக்கு லைஃப் ஸ்பென் அதிகம். விசார்ட்ஸ் ஏறக்குறைய அவங்களால 200 வருஷம் வாழ முடியும். ஸோ அவங்க லைஃப் ஸ்பென் ஹியூமன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு பெருசு. ஹியூமன்ஸ் லைஃப் ஸ்பெனை விட அவங்களோட லைஃப் ஸ்பென் ரொம்ப ரொம்ப பெருசு. சில பல விசார்ட்ஸ் மகிள் வேர்ல்ட்லேயும் வாழுவாங்க, லைக் காட்ரிக்ஸ் ஹேலோ. அண்ட் எல்லா விதமான மேஜிக்கல் யூஸ்மே வாழ்றது ஹாக்ஸ்மே சொல்ல போகிற ஒரு டவுனில் தான். அண்ட் நம்மளுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ அதே மாதிரி விசார்டிங் வேர்ல்டுக்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்னா டேகன் ஆலி தான். அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க எல்லாமே கிடைக்கும். ஒரு ஜெயிண்ட்டு பெரிய சந்தை மாதிரி நீங்கள் கேட்குற எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ அது மிகப்பெரிய மார்க்கெட். சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா, இந்த வேர்ல்டில் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை ஆஸ்கபான் ஜெயிலில் போடுவாங்க. அது கொடூரமான ஜெயில், கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஜெயில் இருக்கும். ஆக்சுவலி அதை பாதுகாக்கிறது டெமன்டஸ். இது கொடூரமான ஒரு கிரியேச்சர். உங்களோட கெட்ட கனவுகளை யூஸ் பண்ணி உங்களை சோல் அப்படியே உறிஞ்சு சாப்பிட்றோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான டெமன்டஸ் இருக்கும். அதான் அந்த ஆஸ்கபான் ஜெயிலோட ஒரு மிகப்பெரிய கார்டிங் என்டிட்டியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாமல் தான் அவங்கள ஆஸ்கபானில் போடுவாங்க. ஸோ அது மிக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேஸ்டில் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் ஃபேமஸான ஒரு மான்யூமெண்ட். பட் மகிழ்ஸ் இதை பார்க்கவே முடியாது. மகிழ்ஸால் எந்த விதமான விசார்டிங் பொருளை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க விசார்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சி எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்பெல் போட்டு அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க. உங்களால் ஈஸியாக இந்த விதமான விசார்டிங் டவுனையோ விசார்டிங் ஸ்கூலையோ பார்க்க முடியாது. நீங்கள் ஹாக்வர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா, ஒரு மகிழ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் கன்ஃபார்ம் சுத்தமாக தெரியாது. அவங்களாம் அதை பர்மிட் பண்ணுற வரைக்கும். அண்ட் பிளட் டைப்புமே இருக்குது. இப்படி நம்மளுக்கு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி நம்ம விசார்டிங் வேர்ல்ட்லேயும் பிளட் டைப் இருக்குது. பியூர் பிளட். ஆக்சுவலி ஒரு விசார்டுக்கும் பிறந்தா அவங்க பியூர் பிளட். அவங்களோட ஆன்சிஸ்டர், அதாவது அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்க முதற்கொண்டு பியூர் பிளட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய இனத்துலேயே அவங்களோட ஜென்ரேஷன்லேயே அந்த மட் பிளட் கலந்துருக்காது, ஹியூமன் பிளட் கலந்துருக்காது. அவங்க தான் பியூர் பிளட். அண்ட் ஹாஃப் பிளட் இவங்க அதிகமான எண்ணிக்கை இருக்காங்க விசார்டிங் வேர்ல்டில். அதாவது ஒரு விசார்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்தான்
ஸோ விசார்டிங் ஹியூமனுக்கு பிறந்தா அவங்கள ஹாஃப் பிளட்னு சொல்லுவாங்க. அண்ட் மட் பிளட் மட்டமான ரத்தம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு மகளுக்கும் பிறந்தா, ஒரு ஹியூமனுக்கு பிறந்தா அவங்க மட் பிளட். ஹியூமனுக்கு பிறந்து அவங்க சரி வெளில படிக்க வந்தாங்கன்னா அவங்கள மட் பிளட் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த சிஸ்டம் கிடையாது. பட் இது வந்து சில பேர் கலாய்க்கவோ அண்ட் கிண்டல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதான் வந்து மூவிஸில் காமிக்கப்பட்டிருக்கும். மூவிஸில் காமிக்க 2 விஷயங்கள் இருக்குது. ஸ்கூபி அப்படின்னா மேஜிக்கல் பிளான்ஸுக்கு பிறந்திருப்பாங்க, பட் பையனுக்கு பவர் இருக்காது. அதே மாதிரி சில பல கேட்டகரி இருக்காங்க. அதே மாதிரி ஆஃப் பிரீட் ஒரு ஹியூமன்ஸுக்கும் ஒரு க்ரீச்சருக்கும் பிறந்தது. ஸோ அந்த மேஜிக்கல் க்ரீச்சருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்த அவங்கள ஆஃப் பிரீட்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் கிரியேச்சர், ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் நிறைய விதமான மேஜிக்கல் கிரியேச்சர் இருக்குது. லைக் ஃபீனிக்ஸ், அந்த ஜெயிண்ட் ஸ்பைடர், பெசேலியஸ் மிகப்பெரிய பாம்பு, அண்ட் போகட் உருமாற அந்த ஒரு என்டிட்டி, அண்ட் சென்டார், அது மட்டும் இல்லாமல் டெமன்டஸ், ட்ரோல்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும், காப்ளின், ஹிப்போகிரிஃப் அண்ட் எல்ஃப் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் டெஸ்ட்ரல் யாரும் சாவை பார்த்துருக்காங்களோ அவங்களால மட்டும் இந்த டெஸ்ட்டில் பார்க்கவே முடியும். இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேர்வூஃப் அப்படின்னு எக்கச்சக்கமான மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் உள்ளே வந்துட்டு இருக்கு. அண்ட் படிப்பு எப்படி இருக்கும் எஜுகேஷன்னா, விசார்டிங் வேர்ல்டில் நீங்கள் 7 வருஷம் படித்தா போதும். ஆனால் பாவீங்களா, நம்ம யூனிவர்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும். பட் இந்த விசார்டிங் வேர்ல்டில் 7 வருஷம் படித்தா போதும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான யூனிவர்சிட்டினா ஹாக்வர்ட்ஸ் தான், அது தெரிஞ்சிருக்கும். பட் எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாரி பாட்டர் காப்லெட் ஆஃப் ஃபயரில் காமிக்கப்பட்டிருக்கும். நிறைய விதமான யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்காங்க. பட் ஃபேமஸ் தான், எல்லாரும் ஆசைப்படுற ஒரு ஸ்கூல்னா ஹாக்வர்ட்ஸ் தான், நானுமே தான். அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிட்டி பண்ணுவாங்க கூட கேட்டிங்கன்னா, நாமளாக அவங்களால நடந்து போக முடியும். அண்ட் அவங்க அது மட்டும் இல்லாமல் விவர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணது எல்லாமே டெலிபோர்ட்டேஷன். அந்த மந்திரப்பொடியை போட்டு அவங்களால எந்த இடத்துக்கு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போக முடியும். பட் அதே இடம் அங்கே இருக்கணும், அதே பொருள் அங்கே தான் மட்டும் தான் அவங்களால டெலிபோர்ட் ஆக முடியும். அண்ட் எப்படி நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், அதே மாதிரி இவங்களுக்குமே இருக்குது. இந்த டெலிபோர்ட் ஆனால் அவங்களுமே பர்ஃபெக்டான ஸ்டடி பண்ணியிருக்கணும். அப்படி ஒழுங்காக பண்ணாட்டி அந்த டெலிபோர்ட்டேஷனில் உங்களோட கையோ காலோ போயிடலாம். அந்தளவுக்கு மோசமான விஷயங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி மட்டும் அவங்களால அதை யூஸ் பண்ணவே முடியும். அண்ட் அவங்க ப்ரூம்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, அந்த தொடர்பு வச்சுட்டு பார்ப்பாங்க. அண்ட் அந்த நைட் பஸ், ஒரு பஸ் தெரியுமா நைட்டில் அப்படி முதலாக போகிற அந்த பஸ்ஸு, அண்ட் ஹாக்வர்ட் எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அவங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நியூஸ் பேப்பர் கம்பெனினா, அந்த ஃபேமஸான கம்பெனினா த டெய்லி ப்ராஃபிட் தான். அதான் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி. அவங்க யூனிவர்ஸில் என்ன ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா விஷயம்னா, அவங்க அனுப்புகிற பேப்பர் எல்லாத்துலேயுமே அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே அசையும், எல்லா பிக்சர்ஸுமே அப்படியே மூவ் ஆகும். இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குடிச் நம்மளோட ஃபேமஸான கேம், செம்மையாக இருக்கும் ஒரு கேம். அதான் அந்த யூனிவர்ஸில் ஃபேமஸான ஒரு கேம். அண்ட் விசார்டிங் செஸ் விளையாடுவாங்க. செஸ்ஸில் உண்மையில அடிக்கும், எல்லா காயின்ஸுமே உண்மையிலே வந்து அவங்களை அடிக்கும். ஸோ அந்தளவுக்கு கொடூரமான விசார்டிங் செஸ்ஸாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ட்ரை விசார்டிங் டோர்னமெண்ட், இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். பட் இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு அழியா போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸும் காமிக்கப்பட்டிருக்கு. இதான் கைஸ் நம்ம ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் இதான் காமிக்கப்பட்டிருக்கும். நீ சப்போஸ் நியூஸுக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் லைஃபே வெறும் 7 இயர்ஸ் தானா, ஸோ உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம், மெஜில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த யூஸுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பிடிச்சிருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசமான வீடியோ பார்க்குறேன். அண்ட் டில் பாய்.